எதிர்பாராத திருப்பங்களும் தர்மத்தின் வெற்றியும். சுவாமி ஐயப்பனின் பிறப்பு ரகசியத்தை முழுமையாக அறிய கடைசி வரை காணுங்கள். உலகில் அதர்மம் தலை தூக்கியபோது தேவர்களின் துயரம் தீர பரமசிவன் ஹரன் மற்றும் மகாவிஷ்ணுவின் மோகினி வடிவம் ஹரி இருவரும் ஒன்றிணைந்தனர். அந்த மகத்தான தெய்வீக ஐக்கியத்தின் விளைவாக ஒரு பேரொளி பிழம்பாக ஹரிகரசுதன் தோன்றினார். இவரே மகிஷியை வதம் செய்ய அவதரித்த ஐயப்ப சுவாமி. ஈசனின் அருளால் கழுத்தில் மணிமாலைகளுடன் தங்க குழந்தையாக பம்பை நதிக்கரையில் தவழ்ந்து கொண்டிருந்தார் அந்த குமாரன். அதே நேரம் குழந்தை செல்வத்துக்காக ஏங்கிக் கிடந்த பந்தள நாட்டு மன்னர் ராஜசேகரன் வேட்டையாடச் சென்றபோது அங்கே பிரகாசத்துடன் மின்னிய அந்த குழந்தையை கண்டார். அது தெய்வத்தின் வரப்பிரசாதம் என உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். கழுத்தில் மணிமாலை கண்டதால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி உலகமே பொறாமை கொள்ளும் ராஜகுமாரனாக வளர்த்து வந்தார் மன்னர். கல்வி, வீரம், கலைகள் என அனைத்திலும் தலைசிறந்து விளங்கினார் மணிகண்டன். அரசகுலத்தின் பெருமை அவரது அறிவால் உயர்ந்தது. இதற்கிடையில் ராணிக்கு ஒரு மகன் பிறந்தான். தன் மகன் அரியணை ஏற வேண்டும் என்ற சுயநல ஆசை கொடிய மந்திரி ஒருவனின் சதியால் ராணியின் மனதில் வேர்கொண்டது. மணிகண்டனை காட்டிற்கு அனுப்ப ராணி கடுமையான வயிற்றுவலி இருப்பதாக நாடகமாடினாள். நோய்க்கு மருந்து தேடிய மன்னரிடம் மந்திரி அவருக்கு பெண் புலியின் பால் மட்டுமே மருந்து, அதை மணிகண்டனால் மட்டுமே கொண்டுவர முடியும் என்று விதியை எழுதினான். சூழ்ச்சியை அறிந்திருந்த போதும் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற மணிகண்டன் மனமுவந்து அதற்கு சம்மதித்தார். அன்னையின் நோய்க்காக புலிப்பால் கொண்டுவர காட்டிற்கு புறப்பட்டார் இளவரசர். தன் ராஜபோக வாழ்க்கையை துறந்து அடர்ந்த வனத்தின் நடுமே அவரது தர்ம பயணம் தொடங்கியது. அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்த மணிகண்டன் தேவர்களுக்கும் உலகுக்கும் தொல்லை கொடுத்து வந்த மகிஷி எனும் அரக்கியை சந்தித்தார். மகிஷியை வதம் செய்யவே தான் அவதரித்ததை உணர்ந்தார் மணிகண்டன். தர்மத்தை நிலைநாட்ட மணிகண்டனுக்கும் அகம்பாவம் நிறைந்த மகிஷிக்கும் இடையே ஓர் உக்கிரமான போர் மூண்டது. தனது தெய்வீக ஆற்றலால் அரக்கி மகிஷியை வதம் செய்து உலகை காத்தருளினார் மணிகண்டன். மகிஷியை வதம் செய்த பின்னர் தேவர்களின் தலைவனான இந்திரனே தலைமை புலியாகவும் ஏனைய தேவர்கள் புலி வேடம் பூண்டும் மணிகண்டனுக்கு துணையாக புலிப்படையாக புறப்பட்டனர். புலிப்பாலுடன் அரண்மனை நோக்கிச் சென்றார் மணிகண்டன். இவ்வளவு பெரிய புலிப்படையுடன் வந்த மணிகண்டனை கண்டு மன்னர் ராஜசேகரன் தான் செய்த தவறை உணர்ந்து அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார். தான் ஓர் அவதார புருஷன் என்பதையும் தன் நோக்கம் நிறைவடைந்ததையும் மணிகண்டன் விளக்கி உலக நன்மைக்காக தான் சபரிமலையில் வீற்றிருக்கப் போவதாகவும் அறிவித்தார். மணிகண்டனின் ஆணைப்படி பந்தள மன்னர் ராஜசேகரன் சபரிமலையில் 18 படிகளுடன் கூடிய அற்புதமான சந்நிதியை கட்டி எழுப்பினார். பின்னர் மணிகண்டன் ஒளி ரூபமாகச் சென்று அங்கே நித்திய பிரம்மச்சாரியான தர்மசாஸ்தாவாக ஐயப்ப சுவாமியாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கத் தொடங்கினார். மார்கழி மாதத்தில் மகர சங்கராந்தி தினத்தில் விண்ணில் எழும் மகர ஜோதியாக இன்றும் ஐயப்பனின் தெய்வீக பிரசன்னம் நமக்கு காட்சியளிக்கிறது. தர்மத்தின் பாதுகாவலராக ஐயப்ப சுவாமி சரணகோஷம் முழங்க இன்றும் சபரிமலையில் வீற்றிருக்கிறார். கலியுகத்தின் வரப்பிரசாதமாகிய ஐயப்ப சுவாமியை சரணடைவோம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.